திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே முதிய தம்பதியை கட்டிப்போட்டு கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தளவாய்ப்பட்டியில் வசிக்கும் மகாலிங்கம் கமலவேணி தம்பதி வீட்டில் இரவில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் இருவரையும் கட்டிப்போட்டு செல்லோ டேப் மூலம் வாயை அடைத்ததாக கூறப்படுகிறது. மற்றும் கமலவேணி அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகைகள் மற்றும் பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றை திருடிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மரம் வெட்டும் வேலைக்கு சென்றவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாங்குறிச்சி காட்டில் மரம் வெட்டும் வேலைக்கு சென்ற விக்னேஷ் என்ற 22 வயது இளைஞர் அருகில் உள்ள கிணற்றில் முகம் கழுவ சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வந்து அவரை சடலமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வலைவீசி பிடித்த நகராட்சி ஊழியர்கள் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தினர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் கடித்ததில் ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து தெருநாய்கள் கடித்ததில் ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து தெருநாய்களை கணக்கெடுத்து அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ராஜபாளையம், பெண்ணாகரம், சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த தெருநாய்களை பிடித்த பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்தினர். சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவுக்காக திருச்சி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 14ஆம் தேதியன்று அம்மன் வெள்ளிக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வையாலி கண்டருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா 15ஆம் தேதி நடைபெறுவதால் அன்றைய தினத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் பிரதீப்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்ய மே 3ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்களுக்கு இடையூறு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிரிவலப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டதால் சன்னதி வீதி சாலையை முழுமையாக வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி அதிக அளவில் பக்தர்கள் வருகை தரும் சூழலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நகராட்சி நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி அருகே தண்ணீர் லாரி மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பொள்ளாச்சி அருகே திண்டுக்கல் விரைவு நெடுஞ்சாலையில் சப்பலநாயக்கன்பட்டி பகுதியில் சாலையின் நடுவே உள்ள செடிகளுக்கு டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் பாய்ச்சும் பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒட்டஞ்சத்திரம் நோக்கி சென்ற சரக்கு வாகனம் தண்ணீர் லாரி மீது மோதியது. விபத்தில் சரக்கு வாகனத்தின் முன்பகுதி நசுங்கியதால் ஓட்டுநர் கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் சதுர்வேதமங்கலம் என்று அழைக்கப்படும் மேலகரம் மகா கணபதி கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 6 கால யாகசாலை பூஜைகள், கோபூஜை, பிரம்மச்சாரி, ஆச்சாரிய பூஜையை தொடர்ந்து மூலவர் மற்றும் ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு காவல் நிலையம் முன்பு பாடைக்கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பலாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தீர்க்கரசுவுக்கும் பாப்பாநாட்டைச் சேர்ந்த திருக்குமாருக்கும் இடையே நில பிரச்சினை இருந்தது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தீர்க்கரசுவை 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறைத்து வெட்டியது. இதனையடுத்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் தீர்க்கரசு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகார் அளித்தும் காவல்துறையினர் அதனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே மலையூரில் பொதுமக்களுக்கு தொந்தரவாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மலையூர் கிராம பிரதான சாலையில் அரசு பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் கடை செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவ்வழியாக சென்று வரும் மாணவர்களும் பெண்களும் பல்வேறு இடையூறுகளை சந்திப்பதாக குற்றம் சாட்டி கடையை அகற்றக் கோரி கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலை கிராமத்தில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனைக்கு டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்டார். அகமலை கிராம ஊராட்சியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சொக்கன் அலைமலை கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மிளகு பறிக்க மரத்தில் ஏறியபோது தவறி கீழே விழுந்து காயமடைந்தார். அவரை டோலியில் வைத்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கி சென்ற பிறகு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.